இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ தேவன் இன்னைக்கு நமக்கும் அந்த வாக்கு பண்ணுறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இந்த வசனத்து முன்னாடி வசனத்தை நீங்கள் பாருங்கள். 20வது வசனத்தில், வடதிசை சேனை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த வடதிசை சேனையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்களை விட்டு தூரமாக்குறாரு. அவர்களுடைய முன் தண்டை, அதாவது முன்னாடி வர படைகளை கீழ்கடலுக்கும் அதன் பின்னாடி வர படைகளை மேற்கடலுக்கும் அந்த தண்டை என்ன பண்ணுறாரு? திருப்பி போடுறாரு. அதை வறட்சியான பாழான தேசத்துக்கு துரத்தி விடுவேன்னு சொல்கிறார். அதனால் தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கூறு, உனக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். ஏசாயா 54:4 பாருங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. லட்சை அடைவதில்லைன்னா, லட்சைனா மற்றவங்களால் இழிவாக நடத்தப்படுகிற காரியம். அப்படிப்பட்ட காரியம் உன் எல்லையிலே நடக்காது. அதனால் நீ பயப்படாதே, நீ வெட்கப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. நீ லட்சை அடைவதில்லை, மற்றவர்களால் நீ தாழ்த்தப்பட்டு போக மாட்ட அப்படின்னு சொல்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் பாருங்கள். அப்போ நீங்கள் வெட்கப்படக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் மகிழ்ந்து களி கூறணும். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற பெரிய காரியங்களையெல்லாம் நீங்கள் காணணும்னா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? செப்பனியா 3:16 சொல்கிறார், அந்நாட்களிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அப்போ ஒரு நன்மையான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? அதே போல் தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை வைத்து நீங்கள் காத்திருக்கிறீங்க. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் பொறுமையோடு அந்த ரட்சிப்புக்காக காத்திருக்கிறீங்களோ உங்கள் கைகளை எல்லாம் நீங்கள் என்றைக்கும் தளர விட்டுறாதீங்க. தேவனை நோக்கி பார்க்கிற உங்கள் முழங்கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார், உங்கள் கரங்களையும் அவர் தளர விட மாட்டார் இல்லையா? அதனால சொல்கிறார் பயப்படாதீங்கன்ட்டு. 17வது வசனத்தில் பாருங்கள். ஏன்னா கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாராம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார். அப்போ நீங்கள் செய்கிற நன்மையான காரியங்களை விட்டு நீங்கள் விலகாமலும் நீங்கள் ஜபத்தில் கர்த்தரிடத்தில் தரித்திருக்குவோம், தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் தடையான காரியங்கள் இன்னும் நீங்கள் அந்த தடைகள் இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராதபடிக்கு சத்ருவானன் கையிலோ எதிராளிகள் கையிலோ உங்கள் நன்மைகள் சிறைப்பட்டு இருக்கா? இப்போ அத்தகைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம் பேரிலே மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொல்கிறார். அப்போ தேவனிடத்திலே நாம் நம்முடைய காரியங்களை சாட்டிவிட்டு நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். ஏன்னா மோசேயோடு தேவன் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார். அவரது பலத்த கரமும் ஓங்கிய புயமும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எப்படி வல்லமையாய் வழிநடத்தியதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்போ நமக்கு முன்பாக இருக்கிற அந்த தடையெல்லாம் கூட அவர் கரம் நீக்கி போட வல்லமை உள்ளது இல்லையா? அப்போ தேவனிடத்தில் நம் காரியங்களை நாம் ஒப்பு கொடுத்துட்டு அவரிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த காரியங்களிலிருந்து நமக்கு ஜெயத்தை தேவன் கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 41:10 பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்மை கூட அவர் பலப்படுத்த நமக்கு சகாயத்தை அனுப்ப தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னா ஒத்தாசையை நமக்கு பண்ணுவதற்கு தேவன் காத்திருக்கிறாரு. எப்பயுமே சில காரியங்கள் நமக்கு கடவுள் செஞ்சிருவாருன்னு சொல்லி நாம் அமைதியாக இருக்கிறோம். இல்லை, நீங்கள் இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்காக நம்ம சும்மா இருக்கணும்னு இல்லை.
நம்ம கால தாமதம் ஆகிட்டே போகுது நம்ம வாழ்க்கையில். அப்போது நம்ம என்ன பண்ணோம்? யுத்தம் பண்ணணும். யுத்தம் எப்படி? அவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ அவருடைய நீதியின் கரம் நமக்கு என்ன செய்யும்? அவர் வலக்கரத்தினாலே, நீதியின் வலக்கரத்தினாலே அவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சகாயத்தை, உதவி, ஒத்தாசைய தேவன் அனுப்புவார். அந்த தடை கற்களை எல்லாம், தடைகளை நீக்குவார். ஏன்னா எரிகோ கோட்டைக்கு முன்பாக யோசுவாவும் அவருடைய சேனைகள் எல்லாம் நின்று என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க தேவனை. துதிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில் விழுந்தது இல்லையா? அவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. 6 நாள் அந்த பட்டணத்தை சுற்றி வந்தாங்க. அந்த எரிகோ மதில் அந்த பட்டணத்தை சுற்றி வந்து 7ஆவது நாளும் அமைதியாக 7 முறை சுற்றி, உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் புறப்பட வேணான். 7ஆவது முறை அவங்க சுற்றி வரும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பரிக்க தொடங்கினாங்க. ஆர்ப்பரிங்கள்னு சொல்லும் பொழுது அந்த எரிகோ கோட்டை விழுந்ததை பார்க்குறோம். அப்போ தேவனை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டைகளை போன்ற தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சங்கீதம் 126 1 2 3 வசனத்தில் பாருங்கள். நம்முடைய முதலாவது நமக்கு இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, இப்போ நமக்கு ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் தடைப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்குது. அப்போது சிறையிருப்பில் இருக்கிறோம். அப்போ நம்ம வெளியில் வர முடியாத அளவுக்கு கூட நமக்கு ஒரு நிந்தை, அவமானத்தில் நாம் இருக்கோம். நம்ம வெட்கப்பட்டுருவோமோன்னு சொல்லுகிற நிலையில் நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை திருப்பும் பொழுது அவர் நம்முடைய வாயை நகப்பினாலும் நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம்மை விடுவிக்கும் போது, நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது தடையெல்லாம் நீக்கி போட்டுருவார். நமக்கு முன்பாக போகிற நம் கர்த்தர் நமக்கு தடையை நீக்கி போட்டு அவர் நடத்த வல்லமை உள்ளவர். அதை நாம் விசுவாசிக்கணும். அப்போ நாம் நாவினாலே அவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு நாம் அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்து அந்த சிறையிருப்புலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிடுறாரு இல்லையா? அப்போ புறஜாதியார்கள்லாம் இவங்க தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் வாயினாலேயே அறிக்கையிடும்படியாக செய்வார். இன்னைக்கு மான, அவமான, நிந்தை, மற்றவங்களுடைய நிந்தையில் நாம் விழுந்து கிடக்கிறோமா? நிந்தை, அவச்சொற்கள், அதில் இருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14-16 வசனத்தில் பாருங்கள். அப்போது கர்த்தர் இப்போ நாம் எதனால் இந்த சிறையிருப்பு, எதனால் நமக்கு இந்த வெட்கம், எதனால் இந்த நிந்தை, நமக்கு போராட்டம்? இப்போ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, நான் பெரிய காரியத்தை செய்வேன்றார். அப்போ அந்த பெரிய காரியத்தை செய்யணும்னா நாம் விட வேண்டிய காரியங்கள் சிலவற்றை இங்கே நம்ம பார்க்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பார்கள்ன்றார். அப்போ முதலாவது தேவனுடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், தேவன் நமக்கு வாக்கு உரைத்திருக்கா, அவர் சொன்னார் நமக்கு செய்யலன்னு சொல்லிலாம் நாம் புலம்பாமல் அமைதியாக கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். 16ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, இப்பொழுது இதை நாம் செய்யும்போது, இந்த காரியங்கள் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை செய்ய போகிறார், அதை நின்று பாருங்கள்ன்றார். அப்போது நாம் செய்ய வேண்டியது இதை நாம் விடணுன்றாரு, இதை எதுக்கு கீழ்ப்படியணுன்றாரு, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறது நம்ம நடக்கணுன்றார். அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வதை நாம் நின்று கொண்டு
பார்க்கலாம். ஏன்னா மோசேவும் அதென்ன சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் மத்தியிலே நான் அற்புதத்தை செய்வேன்னு யோசுவாவோடவும் பேசுகிறாரு. அப்போ ஜனங்கள் எந்தெந்த எல்லையிலே குறைவுபட்டிருக்காங்க, எந்தெந்த எல்லையிலே தங்களை சீர்படுத்தி கொள்ளணுமோ அதெல்லாம் ஊழியக்காரர்களோ தீர்க்கதரிசிகளோ அவங்க வார்த்தையை கொடுக்கும்போது, அப்போ அதை நாம் சரி செய்து கொள்ளும்போது நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் விலகும். அதை ஏன்னா கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சகரியா 8:15 சொல்கிறார். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள், உங்களை நான் நினைக்கிறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. அதை அவருடைய சத்தத்தை இன்னைக்கு நம்மளால் கேட்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஏன்னா நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவ சத்தத்தை நம்மால் உணர முடியும். நீங்கள் நல்ல வேதம் வாசிங்க, தேவனை துதிங்க, அவரை பாடி மகிமைப்படுத்துங்க. கர்த்தரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது தேவன் செய்கிற நன்மைகளை அற்புதங்களை நாமும் உணர முடியும். இப்போ உங்களுக்கு அந்த காரியங்களை புலப்படாமல் தெரியாமல் இருக்கா? அப்போ இந்த வசனத்தை கவனிங்க. எரேமியா 33:3 சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு நம்ம கேட்காம இருக்கிறோம் தேவனிடத்துல. அநேக காரியங்களை நம்ம இந்த உலகம் ஓடுகிற ஓட்டத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிதானமாய் நம் தேவ சமூகத்தில் காத்திரு நமக்கு வர வேண்டிய காரியங்களை தேவனிடத்துல நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர் ஆலோசனை கர்த்தர்னு சொல்றார் இல்லையா? அப்போ நீங்கள் ஜபத்தில் ஆலோசனை கர்த்தாவே எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களுக்கு வழிநடத்துங்கன்னு நம்ம கேட்கலாம். அதே போல் அவர் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நமக்கு உத்தரவு கொடுத்து நமக்கு அறியாதது எட்டாததான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னே வாக்கு பண்ணுறாரு இந்த வாக்கு தத்தத்தில். எரேமியா 33:3 எப்பவுமே சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வாக்கு தத்த வசனங்களையும் நீங்கள் விசுவாசித்து அறிக்கைட்டு நீங்கள் ஜெபிங்க, அப்போ தடைகள் நீங்கும். எரேமியா 30:10 பாருங்கள். அப்போ நீங்கள் அந்த பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்கும் போது அப்போ நீங்கள் உணர முடியும். அப்போ தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மை எப்படி இருக்க போது? உங்களை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள், உங்களை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றார். அப்ப நமக்காக தேவன் யுத்தத்தை செய்வார். நானே பழி வாங்குவேன், நானே பதில் செய்வேன்னே வேதவசனம் சொல்லுது. அப்ப நமக்காக தேவன் யுத்தத்தை செய்து ஜெயத்தை நமக்கு தருவார். நாம் என்ன செய்யணும்? ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கணும். வேத வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்தி இந்த காரியத்தில் அந்த விண்ணப்பங்களை வைத்து நாங்கள் ஜெபித்து இதில் ஜெயம் எடுக்கிறோன்னு சொல்லி நீங்கள் ஒரு அறிக்கை இட்டா கூட போதும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் தடைகள் விலகும், கட்டுகள் கழண்டு போகும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இல்லையா, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிங்க. தேவனிடத்துல முதலாவது அன்பு கோருங்க. தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் செலுத்தும் போது தேவன் நமக்காக யுத்தத்தை செய்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன்.